29 வருஷமா தலைமறைவா இருந்த ஒரு தீவிரவாத அமைப்பு குற்றவாளியை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. 20 வயதில் 4 கொலை, 18 குண்டுவெடிப்பு சம்பவம். அல் உமாவின் முக்கிய புள்ளி என பகீர் பின்னணி கொண்ட டெய்லர் ராஜா யார்? கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 29 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி டெய்லர் ராஜா இவர்தான். ஷாஜஹான் என பெயரை மாற்றிக்கொண்டு கர்நாடகாவில் மிளகாய் வியாபாரம் செய்து வந்தவரைத்தான் போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கிறார்கள். இருபது வயதில் 4 கொலை வழக்குகள், தொடர் குண்டுவெடிப்பு, அல் உமா இயக்கத்தின் முக்கிய புள்ளி என டெய்லர் ராஜாவின் பகீர் பின்னணியை அறிய 1998ஆம் ஆண்டுக்கு டைம் டிராவல் செய்ய வேண்டும். பிப்ரவரி 14 நாடே கொண்டாடி மகிழும் நாளான காதலர் தினம். ஆனால் கோவைக்கு மட்டும் அது கருப்பு தினம். கோவையில் கடந்த 1997ஆம் ஆண்டு இறுதியில் அல் உமா அமைப்பினரோடு ஏற்பட்ட முன் விரோதத்தில் காவலர் செல்வராஜ் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து நடந்த பல்வேறு கலவரங்களில் 18 இஸ்லாமிய இளைஞர்கள் பலியானார்கள். அந்த பலிகளுக்கு பழிவாங்க அல் உமா அமைப்பு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை அரங்கேற்ற திட்டமிட்டது. கோவை ஆர்எஸ்புரத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதியன்று பாஜக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அப்போதைய தேசிய தலைவர் அத்வானி கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சார உரையாற்ற இருந்தார். அப்போது திடீரென பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே சுமார் 100 மீட்டர் தூரத்தில் முதல் குண்டு வெடித்தது.